விஜய் தான் வளர்ந்தாரு, விஜய் தான் அவரை வளர்த்து விட்டாங்க. அப்படி கிடையாது. எல்லாரும் அப்படி ஒரு மாயையில வாழ்றாங்க. மாயையில தான் அந்த உலகமே தப்பான வழிக்கு போயிட்டு இருக்கு. அது ஒரு கட்சியில சேர்ந்த உடனே இப்படி ஒரு பதவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ நீங்க ஒரு மிராக்கள் ஏதோ நடந்திருக்குது, ஏதோ உங்க உழைப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும். நிறைய பேர் இதில் என் நண்பர்கள் இருக்கிறவங்க, என் கிளாஸ்மேட்ஸ், அதாவது நிறைய பேர் என் பத்திரிகை நண்பர்கள் தொடர்ந்து தரும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டதும், அப்போ சரி அவங்க ஒரு நல்ல இடத்துல வச்சு நம்ம மீட் பண்ணால், ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணால் நல்லா இருக்குன்றது அந்த ஏற்பாடு. இதில் வேறு எந்த பந்தாவோ அதுக்கோ இதுக்கும் இல்லை. என் நண்பர்கள் என் கூட பயணப்பட்டவர்கள், பத்திரிகை நண்பர்கள். நம்ம இந்த இடத்துக்கு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நான் ஒரு பத்திரிகையாளர் இருந்தது தான். அது எல்லாரும் பேரையும் நான் சொல்லணும். இருக்கிற அந்த அத்தனை பேர், இப்போ வனராஜா அண்ணன் முதல் முரளி சார், அவங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ராமநாதன் சாரும் எனக்கு நிறைய படம், கிட்டத்தட்ட ஒரு 25 படமாக அவங்க கூட நான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். நான் பிஸ்னஸ் பண்ணாத இடமே கிடையாது. அவர் சொல்லியிருப்பாரு, விஜய் தான் வளர்ந்தாரு, விஜய் தான் அவரை வளர்த்து விட்டாங்க. அப்படி கிடையாது. எல்லாரும் அப்படி ஒரு மாயையில வாழ்றாங்க. மாயையில தான் அந்த உலகமே தப்பான வழிக்கு போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பு இல்லை. என் கூட இருந்த 15 பேர் எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க. அப்போ என் உழைப்பை அவமானப்படுத்துகிற போல இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல போடும்போது கண்ணீர் தான் வராங்க. அவர் இல்லைன்னா இவர் எப்படி, நான் இல்லைன்னா அவர் எப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேட்பேன். ஆல்மா தூக்கிட்டு போனது தொடரமைச்சருக்கு தெரியும், பெரியண்ணா படம் எடுத்திருக்கிற அண்ணன் இவருக்கு தெரியும். ஆனால் அதை யாராவது சொல்றாங்க கமெண்ட்ல, ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கட்சி, என்ன ஏன் நீ தூர குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டுட்டீங்களே, நான் எங்க போறது? ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறது வரை உன்னை பற்றி ஒரு மைனஸ் எங்கேயாவது இருந்ததா? அதுவரை நான் காப்பாற்ற நினைச்சது கூடாது. ஏதாவது ஒரு மைனஸ், உங்க குடும்பம் பிரிஞ்சுதா? உங்க குடும்பத்தை கட்டி காத்தோம். நான் இருக்கிறவரை உங்க குடும்பம் பிரிஞ்சுதா? உண்மையாக உழைச்சோம். அந்த உண்மை தெரியாம விஷ பாம்புகள் அங்கே காலும் கையை சுத்திட்டு அப்படிதான் இருக்கும். எனக்கு என் நண்பர் முரளி தெரியும். முரளி மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அதுக்கு ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்ட வெளியே சொல்ல மாட்டாங்க. பெரிய நடிகருக்கு போது சொல்ல மாட்டாங்க. ஏன் சார் அப்பா எங்க போறீங்க? அப்பா இப்படி கூட வேலை பார்த்துட்டு எவன்டா கூட இருக்குன்னு சொல்லுவான். அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருக்கணும் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வேலைக்காரன், நம்ம ஒரு வேலைக்காரன் தானே. வேலைக்காரன் உயரக்கூடாதா? அவன் அடுத்த கிடத்துக்கு வரக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? இப்போ முருகன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தால் வாழ்நாள் முழுக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தால் சாகணுமா? அப்படி ஏதாவது நீதி சட்டங்கள் வச்சிருக்காங்க எங்கேயாவது? அப்போ நம்ம விளையாடக்கூடாதா? பல முறை பல விதங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா, நீங்கள் அவரை பாருங்க இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார். நான் அந்த பகுதியில் ஏதாவது பண்ணணும். என் பகுதியில் நான் வாழ்கிற பகுதிக்கு ஏதாவது பண்ணணும். கடவுள் வழியை விட்டுருக்காரு. கலப்பை மக்களுக்கு மூலம் 25 கலையரங்கங்கள், 9 பள்ளிக்கூடங்கள், 30 குழந்தை தூர்வாரிக்கு தனிநபரா சொன்ன கண்ணீர் தான் விடுவீங்க சார். இதுவரை நான் அந்த வெளியெல்லாம் வந்து சொல்லலை. நீ வாழ்க்கை முழுக்க அங்கே போட்டிருக்கேன். நீ வேணா வந்து ஊரில் வந்து பாருங்க, கேளுங்க யாருக்கு. அப்போ ஒருத்தர் உழைச்சி வரதை நீங்க போட மாட்டீங்க. அவன் தூங்கினான், காரை அவரே திறந்துட்டாரு சார், அவர் தண்ணி பாட்டில் அவரே எடுத்து குடிக்கிறாரு சார், இதெல்லாம் நியூஸ் ஆகுது. அவர் தண்ணி பாட்டில் அவர் குடிச்சிட்டாரு சார், கார் திறந்துட்டாரு சார், இதெல்லாம் நியூஸ். ஆனா இவ்வளவு உழைச்சிருக்காங்க ஒரு தனிநபர், அவங்கள்ட்ட பிஆர்ஓ இருந்தாங்க, இவ்வளவு உழைச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை கையெழுத்து பண்ணலாமா பண்ணக்கூடாது? உண்மையிலே தானே. எனக்கு எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு நினைச்சு பாருங்க. சும்மா வரும் பணம், தினம் ரண வேதனை, ரத்த வேதனை பண்ணி என் ஒய்ஃபு இவ்வளவு ஆபரேஷன் பண்ண பிறகு போகக்கூடாது. டாக்டர் வந்து 6 மாசம் நீ ஓய்வு எடுக்கணும். 1 மாசத்துக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன். என்ன இருக்க முடியல வீட்டுக்குள்ள. என்ன உழைச்சு பழக்கப்பட்டோம். இல்லை எல்லாம் ஈஸியா நினைப்பாங்க, அவருக்கு ஈஸியா கிடைச்சிச்சு சார், அவருக்கு என்ன சார்? அப்படி கிடையாது. உழைச்சிருக்கும். இந்த இடத்துக்கு வரணும்னா அது அவர் முரளி சார் சொன்னா உழைக்காம அப்படி இல்லை. எனக்கு தெரியும் தமிழ்குமரன் சார் சும்மா வந்துட முடியுமா? அவங்க அப்பா பேரை சொல்லிட்டு மட்டும் வந்துட முடியுமா? உழைக்கிறாரு. இதில் வெற்றி தோல்வியெல்லாம் நாங்களாம் ஒரு குடும்பம் தான். முரளியும் தமிழ்குமரனும் விடியல் ராஜு வனராஜா இருக்கட்டும், இங்க இருக்கிற டிடி ராஜாவா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லா சகோதரரும் எங்களுடைய சகோதரர்கள். எலெக்ஷன் முடிஞ்சவங்க நாங்கெல்லாம் குடும்பம் தான். ஆனா பாருங்க, ஒருத்தர் வாழ்த்துக்கு 2 பேர் வந்திருக்காங்க பாருங்க. நான் யாராவது ஒருத்தர் தான் நினைச்சேன். ஆனா பாருங்க, அதுதான் அன்பு. முதல்ல அவங்க 2 பேருக்குமே கைத்தட்டு, இப்பவுமே வெற்றி தான். ஆனா அந்த மனம் இருக்கு பாருங்க. நம்மள உள்ள ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி வாழ்த்த வந்திருக்காங்க. கடைசி ரொம்ப சலீப் சார் வந்திருக்கிறதுக்கு ஒரு தலைப்பையும் பண்புள்ள. அதே மாதிரி என் நண்பன் விடியல் ராஜ் பாவம், அவனும் உடனே எனக்காக ஹெல்ப் பண்ணி, நான் வாரேன் உனக்குன்னா நாங்கள் இன்னைக்கு கேன்வசிங்க வேண்டாம். அதே சிவி குமார் சார் நிறைய நல்ல படங்கள் எடுத்தவர். அதாவது இது ஒரு வேற்றுமைக்குரிய இடமே கிடையாது சார். இங்க நல்ல நண்பர்களாக வந்திருக்காங்க, எலெக்ஷன் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எல்லா பேரையும் என்னால் சொல்ல முடியல. நிறைய குடும்பங்களாக வந்திருக்காங்க. எல்லாரையும் நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா சார், மன வேதனைகள் நிறைய வழிகள் இருக்கும் சார். வெளியே சொல்ல முடியாது. எப்படி வெளியே சொல்ல முடியும்? எத்தனை துயரங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள். அவர் சொன்னது உண்மைதான். பொறாமைக்கு அவருக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கிறேனே, விஜய்க்கு கொடுங்க. நான் சொன்னது உண்மைதான். ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் நீங்க ஒரு உச்சத்துல இருந்து ஜாடி வரலங்க.
என் மேல இருந்து ஆராய கங்கையில இருந்தா குதிச்சு வந்தீங்க. அப்போ நீ ஒரு மேடையில பேசும்போது கூட நான் உச்சத்துக்கு வந்துட்டேன், ஏன்டா இல்லாத பணமா, அது மிரட்டல் மாதிரியே இருக்குது பேச்சுகள்லாம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? அவங்க அப்பா பால் வாங்க கஷ்டப்பட்டிருக்காரு சார். ஒரு வீட்டை ஒருத்தவங்க அப்படி மிரண்டு போயிட்டார் சார். முதல் படம் தோல்வி, வீட்டை ஒத்துருக்காங்க. அப்ப நீ பட்ட கஷ்டத்தை பற்றியே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு இப்படிலாம் என் கூட இருந்து உழைச்சாங்கிறத பத்தி எங்கேயுமே சொல்ல மாட்டேன். குறை சொல்றதுக்காக இல்ல, பக்குவப்படணும். உன்னை பற்றி தும்புனாங்க, அதுனாங்க, நாங்க நியூஸ் கொடுத்தோம் இல்லையா? நல்லதெல்லாம் உன்னை பற்றி வந்தது இல்லையா? நீ செய்யற தவறை பற்றி வரணும். தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படுகிறது. இது வந்து அவரை குறை சொல்வதற்காக, அவருக்கு வந்துட்டாங்கிறதுக்காக இல்ல. அவர் வரட்டும், அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம். ஆனா நாங்களும் களத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இது ஜனநாயக நாடு, டெமோக்ரசி. யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்றது கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் செய்ய முடியும். அவங்க உரிமையில தலையிட முடியாது. ஆனால் நீங்க சரியாக பயணப்படவில்லை என்றால் களத்தில் நாங்களும் இறங்கி போராடுவோம் என்றுதான் உண்மை. இதுக்கு சண்டைக்கு சச்சரவுகள் இல்லை. எனக்கும் உரிமை இருக்கிறது. நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை. இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு. எப்படி மனராஜாவுக்கு இருக்கோ அதே போல எல்லாருக்கும் இருக்கு. கிளாஸ்மேட் ஜோசப் சந்திரன் வந்திருக்கான். முதல் படம் பண்றாங்க பாந்தா பரமசிவம். ரொம்ப கஷ்டம். ஒரு பிஆர் எப்படி பண்ண முடியும்? வந்த உடனே 10 லட்சம் ரூபாய் எடுத்து போறான். அவன் வெளிநாட்டுல இருக்கிறான். அப்ப அவ்வளவு அவனை போய் கிண்டல் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீ போய் இப்படி 10 லட்சம் ரூபாய் போயிட்டு சொல்லுவான், சினிமாக்காரன் நம்பி போடுறீ அப்படின்னு. இல்ல, அவன் சொல்லியிருக்கான் பாருங்க வார்த்தை. செல்வகுமாரை பற்றி எனக்கு தெரியும். நானும் 6 வயசுல இருந்து ஒன்னா வளர்த்தாரு. ஒரே கிளாஸ்மேட் ஒன்னா. இது எதுக்கு தெரியும்னா சொல்றான், வந்திருக்கான் மேடையில. நாங்க ரெண்டும் ஒன்னா படிச்சு வளர்ந்துருக்கோம், ஒன்னா இருக்கோம். அவனை பற்றி எனக்கு தெரியும். செல்வகுமார் தோக்க மாட்டான். அப்படி அவன் தோத்தா கூட நானும் தோத்துட்டு போறடா. அப்ப லாஸ்டா அவன் இன்னைக்கு மேடையில் வந்து இருக்கிறான். எனக்கு ஒன்று தான் வந்து இருக்கிறான். அதுதான் நம்ம அவனை விட்டு கொடுக்க மாட்டோம், அவனும் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டான். அதே போல தான் இருக்கிறவங்க மேடையில் இருக்கட்டும், விடியல் ராஜா இருக்கட்டும், சிவிகுமார் சார், முரளி சார் இருக்காரு. எவ்வளவு வேலை இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. தமிழ்குமாருக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அதனால அந்த வேலைகளை விட்டீங்கன்னா பெரிய ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அதை விட்டுட்டுலாம் வாராங்க பாருங்க. உண்மையிலே அவங்களுக்கு எனக்கு மனசார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தம்பி கடலூர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய எனக்கு உங்களை ஒரு 2 வார்த்தை வாழ்த்தி பேசணும்னு சொன்னாரு. கண்டிப்பா வாங்க சார். என் நண்பன் சிஎம் ராஜா, முருகன் சார் அடிதடின்னு சொல்றாங்கப்பா. அவர் நல்ல படம் எடுத்திருக்காரு, நடிகை படம் எடுத்திருக்காரு. எப்போ பார்த்தா அடிதடி ஏதோ சண்டை செஞ்சு மடிதடி முருகன் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சிஎம் ராஜா ஒரு பொதுநலன் கருதி ஒரு நல்ல படம் எடுத்த டைரக்டர். என்னுடைய கூட இருக்கிற அன்னையிலேருந்து கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு துணைத் தலைவர் அவர் தான். ஒரு லைஃப் கிளப், பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு. கண்ணாடியில் படம் ஆர்டிக்கல் கடை வச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வர ஒரு பணி பாருங்க பின்னால்தான் இருப்பார். அதுதான் அந்த பணி. நம்ம பிடி செல்வகுமார் அவர் வளரணும். வளர வளர ஒரு நாள் கூட பொறாமப்பட்டே கிடையாது. இப்படி எனக்கு ஒரு 10 பேர் இருக்கேன். நல்லா பத்திரிகை பாலன் சொல்லியே ஆகணும். பாலன்லாம் எத்தனை பத்திரிகை எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா? இப்ப என் வளர்ச்சி எல்லா பத்திரிகையாளர்களும் பிடிக்குமா? என் வளர்ச்சி என் கூட இருந்தவங்களுக்கு பிடிக்காததான் யாரு? இன்கம் டேக்ஸ்ல போட்டு விட்டதே என் கூட இருந்தவன். எங்க ரைட்ல நாங்க தவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இதோட அவங்க சோழியை முடிச்சிருவான்ட்டு. உண்மை சார். ரைடு முடிஞ்ச கூட என் வீட்டுல ஒண்ணு இல்லை. புலி படம் நாளைக்கு ரிலீஸ் இப்ப ரைடு. இப்ப சொல்லக்கூடாது, மறைக்கணும், எதுவுமே வெளியே தெரியும் அப்படிலாம் கிடையாது. என் குமரல் தெரியணும். எப்படி சார் இந்த ஒரு படத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம்? கடவுளே ஒரு வழி தந்துட்டு பத்திரிக்கையாளர் தான் கஷ்டப்பட்டேன். எம்ஐடி வண்டியில போனேன். எவ்வளவு அசிங்கத்தை படுத்தேன். ஒவ்வொரு ஆபீஸ்ல போய் விளம்பரம் கேட்க போய் நிற்பேன். இவ்வளவு அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் கிடைச்சிச்சு. இதோட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்க சகினிகள் குழந்தைகள் ரகம் பிடி செல்வகுமார் எப்படி அவருக்கு மனம் பண்ணா எப்படி இவ்வளவு பெரிய படம் எடுக்க போட்டு விட்டதே கூட அந்த கூட இருக்கிற ஒரு 10 பேர் வேலை பார்த்துருக்கணும். இதை நான் சொல்லலை சார். நைட் அந்த ஆட்கள்லாம் கண்ணீர் விட்டு என் வீட்டில் ஒண்ணுமே இல்லை. என் வீட்டெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு டீ குடிச்சு சொல்றாங்க. கவனமா இருக்கு சார். உங்களை பற்றி போட்டு விட்டதே உங்க ஆபீஸ்ல உள்ளவங்க தான், விஜய் கூட இருக்கவங்க தான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு துரோக கும்பல் கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. புள்ள நல்லபாமும் சாரப்பாமும் கருணாவில் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் நினைச்சுக்கிறாங்க உச்சம் இளவனுக்குமே ஒரு நிரந்தரம் கிடையாது. அது புருஷ்லியா இருக்கட்டும், அது ஜாக்கி சானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆட்கள். அது பாராவர் அவரோட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா. தங்க தட்டுல குடிச்சு தங்க தமிழக தண்ணி குடிக்கிறாரு. தங்கத்திலே வாழ்ந்தவர். அவருக்கே ஒரு இடத்துல பிச்சை எடுத்துதான் சாகுறாரு சார். வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் உச்சத்துக்கு கூட உனக்கு உழைச்சவங்க எத்தனை இருக்கா? ஒரு வார்த்தை அவன் மேடையில சொல்ல முடியல. ஒரு விக்ரமன் இல்லாத பூய உனக்கு சொல்லணும் சார். நான் பார்த்துருக்கேன். பூய உனக்காக அவன் படம் எப்படி பிரசாத்துக்கு படம் எனக்கு கிடைச்சது. அந்த ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும். ரகசியங்களை சொல்ல முடியாது. சூப்பர் குட்ல அவங்க டீ குடிச்சிட்டு இருப்பான் நைட்டுனா நம்ம பத்திரிகையாளர் ஜெமினி சிங்கம் இருக்கனால அண்ணனுக்கு தெரியும். நைட்டு அப்படின்னா அவர் படம் சொல்லி அவர் ஆபீஸ்ல போய் உட்காருவேன். இந்த கதையை கேட்டதும் அப்படியே ஜர்க்காயிட்டு இருக்கிறோம்.
எஸ்எஸ்சி உடனே அடிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா சொல்லி ஏதோ விஜய் பிடி சொல்லும் மாதிரி ஏதோ அடித்து வந்துட்டாரு போயிட்டு நீங்க நினைக்க கூடாது. என்ன பாடுகள்லாம் பட்டுன்னு நீங்க தெரியும். சந்திரசேகர் சொன்னா அவர் வராரு. அவர் சொல்றதுக்கு ஒரு வேணும்ல, இந்த விஷயத்த சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா சார்? அதெல்லாம் நாங்கள் அவருக்கு கஷ்டப்படும் நேரத்தில் நாங்களாம் இருந்தோம் சார். ஆனால் அவர் மறந்துட்டார். ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டார். அது உண்மைதான். ஆனால் எங்கேயோ போனாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால், அதாவது யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை மறந்தால் கண்டிப்பாக இனி எங்க வந்தியோ போனியோ அதே இடத்துக்கு வர வேண்டிய இருக்கும். அது காலத்தின் தக்க கர்மா. அது கர்மா. என் நண்பர் மோகன் பாபு சார் அவரை பார்த்து, அவர் நான் 20 ஏக்கர் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னார். அந்த வீட்டை கூட நான் பார்க்கறது எனக்கு வாய்ப்பு கிடைச்சி. வீடு அப்படி கட்டிட்டு இருக்காரு. அங்கே உள்ளுக்கெல்லாம் போக முடியாது, பெரிய வேலை எடுத்து தான் சுத்த முடியும். ஆனால் அவ்வளவு பெரிய வீடை கட்டி முடிக்கிறாரு. அந்த வீட்டில் அவரால் இன்னைக்கு இருக்க முடியல. கேஸ் பையங்க பெண்ணுங்க எல்லாம் கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த வீட்டில் வாழ முடியல. சரத்பாபு சார் எனக்கு நண்பர், அவர் திடீர்னு இறந்து போனாரு. அவரு ஒரு தாஜ்மஹால் வாங்கி ஒரு வீடு கட்டுறாரு. செதுக்கி சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த வீட்டுக்காக கட்டுறாரு. அந்த வீட்டுக்கு அவர் குடி போக முடியல சார், இறந்து போயிடுறாரு சார். இதுதான் வாழ்க்கையின் நிஜம், உண்மை. இதை புரிஞ்சுக்கிடாதவங்க அந்த ஆடுறாங்க நிறைய குடம் என்னைக்கு தடுப்பாங்க, குறை மட்டும் தழுப்பிக்கிட்டே இருக்க முடியா. நான் அப்படி சிஎம் சார் மோதுமா சார் சும்மா இருக்காரு. அவர் முதல் பாவம் உனக்கு விட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு சும்மா இருக்காங்களா? அவர் வந்து பாருங்க, ஆதவ அர்ஜுனாங்கிற யார் எங்க இருந்து வந்தவன், அவங்கெல்லாம் மோதுற அளவுக்கு நீங்க மோதிப்பா முட்டிப்பா, நான் ரெடியா இருக்கிறேன். சும்மா பிஜேபி முட்டி பாருங்க. அவர் நினைச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்னு தெரியும் சார். நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா, நீ யாரு இருந்தது இல்லை. நீங்க இதை எதுக்காக சொல்றேன், எப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்குங்கிறதுக்காக சொல்றேன். நீ மோதி பாரு, இளைஞர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அடுத்த வந்து சொல்றான் மாணவர்கள்லாம் வருவாங்க. மாணவர்கள்லாம் வந்து படிக்கணும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும். வறுமையிலே கஷ்டத்தில் விவசாய பிள்ளைங்க காலேஜ் போயிட்டு நீ மாணவர்கள் அவங்க வீட்டுக்கு வரலாம். மாணவருக்கு நீ என்ன செய்திருக்க அவங்க வரக்கு? அப்போ தவறான வழிகள், தவறான சிந்தனை, ஃபேக் ஐடி, டெய்லி தவறான நியூஸ்கள். 40 லட்சம் டிக்கெட் போட்டாங்க வெளிநாட்டில இருந்து வராங்க. 40 லட்சம் எப்படி வர முடியும்? டிக்கெட் எப்படி போட முடியும்? தப்பா நியூஸ்களை போட்டு நீ உண்மையா கூட ஒரு சின்ன விஷயம் சொன்ன சார். எதுக்குன்னா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்ப இருந்ததுனால சார் கன்னியாகுமரி, இது செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வரை நம்ம பண்ண முடியும். அவ்வளவு ஆறுகளையும் சுத்தம் பண்ணணும் சார். அவ்வளவு குளங்கள் இருந்து கடைநடை மடைகள்லாம் ஃபுல்லாக என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் பண்றாங்க. சமூக அவர்கள் நம்ம தொண்டர்கள் வச்சு பண்ணலாம் சார், பண்ணிடலாம். மொத்தம் 12 கோடி தான் பட்ஜெட். செயல்படுத்தும் சார். எவனுக்கு அது காது கேட்கல. நீ செயலே பண்ண மாட்ட. ஒரு விவசாயிகிட்ட நல்ல பேரு திட்டங்கள் நீராதாரத்தை பாதுகாத்துக்கலாம். திட்டங்கள் கொடுக்க அந்த இதை செய்யவும் முடியும் சார். ஆனால் அதை செய்ய மாட்டான். சும்மா வந்துடுவேன், நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன்? இன்னைக்கு வரை என்ன செய்திருக்கீங்க? 42 பேர் செத்தவர்கள் எப்படி போறோம்? அப்படி அடிச்சு 100 மைல் ஸ்பீட்ல ஓடுறீங்க. அவ்வளவுதான் தெரியும். நானா இருந்து சொல்லியிருக்கேன் சார், ஏதோ வார்த்தை சொன்னேன் சார். அங்கே நில்லுங்க சார். உசுறு என்ன தேடி வந்தவன் ஒரு உயிர் போனாலும் உயிர் போயிடணும். அங்க நின்று அந்த உயிரை காப்பாற்றுக்கு அத்தனை நின்றுடும். பைக்கை போ காரை இதை போட்டுட்டு 42 200 பேரும் எவன் சொல்றீங்க மட்டும் ஓடுறாரு. நான் அந்த இடத்துல இருந்திருக்கோம்னா, நான் மேனேஜரா இருந்திருக்கோம்னா சார் நின்றுருக்கோம். உயிர் என் மசிற்கு சமன் சொல்லுங்க சார். என் தமிழகம், என்னை தேடி வந்த என் ரசிகர்கள், என் தொண்டர்கள், அவர்கள் உயிருக்கு முன்னால் என் உயிர் அது உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருங்க சார், ஒரு ரூமை போட்டுறாங்க, இருப்பேன் சார், நான் சொல்லியிருப்பேன் சார். அதுதான் நிஜம். அப்படிதான் இருக்கணும். நீங்க எங்க பண்ணீங்கன்னே தெரியாது. ஆனா நான் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன். ஒருத்தன் போடுறான், நீ கிழிப்பா அப்படின்ட்டு ஒருத்தன் போட்டிருக்கான். ஒரு நீங்க அதை பார்த்துருப்பீங்க, வந்து வீடியோ தனித்தனியா போடுறாங்க இல்லையா? அதெல்லாம் இதுல எதுக்கு சொல்றேன்னா சார், செய்யாததெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஏதாவது செய்து காட்டு. ஒரு 10 பேரை வாழ வச்சு காட்டு. நான் என்கிட்ட 25 பேரை வாழ வச்சிருக்கேன் சார். இங்க ஒரு 100 பேரை வாழ வச்சிருக்கேன் சார். அத்தனை பேரும் பேரோட வேணா சொல்றேன். நான் பிஆர்ஓ தான் சார். விஜய் மாதிரி பெரிய ஆள் கிடையாது. ஆனால் வாழ வைத்திருக்கிறேன். நீங்க வேணா எங்க ஊர்ல அவ்வளவு லிஸ்ட் சொல்றேன். நந்தகுமாருக்கு தெரியும், இப்ப பேசுன சிவகாருக்கு தெரியும். ஏதாவது ஒரு 10 பேரை வாழ வைங்க சார். 10 பேரை உயர்த்துங்க சார். இப்ப எம்ஜிஆர் ஒரு உதாரணம் சொன்னா, எம்ஜிஆருக்கும் இப்படிதான் பிரச்சனை வந்து. எம்ஜிஆர் நீங்க ஒண்ணா 2.5 வயசுல அப்பா இழந்தவன், ஆனாலே வந்து நின்றவன், பெருத்துவா அடைஞ்சவன். ஆனாதான் மட்டும் இல்ல சார், கஞ்சிக்கு சாப்பாடு வழியில பிச்சை எடுத்திருக்கிறாரு. பிச்சையை படிச்சாதான் தெரியும். உழைச்சிருக்காரு சார். நாடக நடிகர் 10 வருஷம், ஜூனியர் ஆர்டிஸ்டா, சும்மா ராமர் கடல பிள்ளை அம்பு உடலாம் அதெல்லாம் பார்த்துக்க படங்கள்ல. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டங்கள்.
எத்தனை ஒரு வீட்டில் சமையல் பண்ண ஒரு ஆளு சொல்றாங்க அம்மா மெஸ் இன்னைக்கு 3 ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காரு சார். சமையல்காரனை கூட அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை, டிரைவருக்கு என்ன தேவை, கூட இருந்த அடியாளுக்கு என்ன தேவை எனக்கு தெரியும். சத்தியமாமா அவர் பேர் என்ன? ஜேபிஆர். எத்தனை காலேஜ் வச்சு அது தலைவன். கூட இருக்கவன் அழகு கடை கூட இருக்கவன் துரத்தி விட்டு அவன் மேல பழிய போட்டு அசிங்கப்படுத்தி தப்பு பண்ணா கூட நல்ல தலைவன் என்ன சார் செய்வான்? அவனை மன்னித்து விடுவான் சார். மன்னித்து இப்படி பண்ணாத இல்ல அவனை கௌரவமா வெளியே தள்ளுவோம். இன்னைக்கு பாருங்க ஒரு பையன் இப்ப எதுக்காக இவ்வளவு பேசுறேன்னா அவரு கூட 15 வருஷமா இருக்கிறான் சார். செல்வமணி ஒரு பையன், நீங்க பார்த்துருப்பீங்க. உதவியாளர் கொடை பிடிக்கிறது, ஜூஸ் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, அவருக்கு ஒண்ணு போய் காலை கழுவி விடுறது, அத்தனை உதவிகளையும் செய்யற ஒரு பையன் அவரை வேலை விட்டு தூக்கிட்டீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார். எல்லாரும் தப்பு பண்ணோம். தப்பு பண்ணாம இருக்கீங்க. நம்ம ராமரோ ஸ்ரீராமரோ காந்தியடிகளோ கிடையாது. தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார். அதான் தலைவர். இப்ப அந்த பையன் வந்து நீங்க நடு ரோட்ல இருந்துக்கா வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அவனுக்கு ஏதாவது செய்யலாம்ல. நீ உச்சத்துல இருக்கிறான். எங்க இருக்கீங்க? உச்சத்துல இருக்கீங்க. கோடிகள் பல கோடி 250 கோடிக்கு 300 கோடிக்கு இருக்கீங்க. ஏன் அவனுக்கு ஒரு 5-10 லட்சம் கொடுக்கல என்ன சார் இருக்கு? அதுதானே தலைவன். உன்கிட்ட இருக்கு, இல்லாம நீ கொடுக்க வேண்டாம். நான் கொடுக்குறேன். அந்த பாவம் அங்கதான் வந்திருக்கான். ஆபரேஷன் பண்ணிட்டு அவனால முடியாம எவ்வளோ லெட்டர்ஸ் இதை கொடுத்துருக்கான். நான் திரும்ப திரும்ப அவன்கிட்ட கேட்டப்ப அவர் உதவி கேட்டுப்பார். தரல நான் வாங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய முதல் தவணையாக அந்த பையன் ஒரு அவருடைய உதவியாளர் கொடை பிடிச்சு அவனுக்கு சொல்லும். நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய உதவியாக 50,000 இப்பொழுது கையில் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். கையில் கொடுக்குறேன். உங்கள் முன்னரே கொடுக்குறேன். எல்லாம் முன்ன தெரியணும் சார். அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும். இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். உதவி சரி. அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருக்கான். இன்னைக்கு சூசைட் பண்றது அட்டன் பண்ணிருக்கான் சார். அதனாலதான் அவருக்கு இந்த உதவியை இந்த மேடையை வைத்து செய்கிறேன். அது மட்டும் இல்ல, சிவராஜன் என் நண்பன் தயாரிச்சர் எழுதுக அவருடைய அடுத்த படத்துல அவருக்கு ப்ரொடக்ஷன் அந்த வேலையை கொடுத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னால முடிஞ்சது அதான் சார் செய்ய முடியும். நான் இருக்கிற கன்னியாகுமரியில தான். ஆனால் இங்கு உள்ள வேலையை செய்வேன் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவருக்கு ஒரு உதவி செய்து அடுத்த படத்துக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறேன். செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு பாவம் சார். அவரு 15 வருஷமா உழைச்சிருக்காரு. எஸ்.எஸ். சந்திரசேகர் 25 வருஷமா உழைச்சிருக்காரு.